வருத்தி உங்களால உழைக்க முடியாதா? அந்த காசுல அம்மா அப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. வருஷம் முழுக்க பூங்காவனத்துக்காக வெட்டு குத்துன்னு ஓடுறீங்க. சில சமயம் நீங்களும் அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்கல்ல. பெத்தவங்களுக்காக ஒரு நாள் உங்களால ஒதுக்க முடியாதா? மொத்தம் 1500 ரூபா வருது தம்பி. ஓ, கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கண்ணே, கடை மூடுறதுக்குள்ள போகணும். அரங்கநாதனின் மகனான அன்பு செல்வன் எனும் நான் இந்த விண்ணப்பத்தின் மூலம் தாங்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த இடத்தின் வில்லங்கம் ஏதாவது இருப்பின் தெரியப்படுத்த. அம்மா, என்னடா? என்னம்மா கோயில்ல நல்ல சிறப்பு தரிசனமா? நல்ல தரிசனம்டா. இங்க வா நந்தினி. அத்தை வாமா. டேய் நீயும் வாடா. சித்ரா, அங்க வா. இந்த பூ இருக்கு, பூவை கொண்டு போய் நாளா கட் பண்ணிட்டு நீயும் நந்தினியை வச்சுக்கிட்டு நிச்சயத்தை கொண்டு வா. போ. மொத்தம் 3 பேர் தானே இருக்கோம், எதுக்கு நாளா கட் பண்ணும்? இன்னொருத்தர் யார் அத்தை? அது சாமிக்கு. போ, போய் கொண்டு வா. போ. அப்பா, என்னடா இதுல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு கொஞ்சம் படிச்சு பாருங்க. என்னைக்கு நீ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் எழுதியிருக்க? அதனாலதான் உங்ககிட்ட தரேன். பெயர்னு எழுதுவியா இல்ல பெப்பர்னு எழுதுவியா? அக்கா, இது நீங்க வச்சுக்கோங்க, இதை நான் வச்சுக்கிறேன். அத்தை கட் பண்ணிட்டியா? சரி. நீ போ, மாமாக்கு டீ போட்டு கொண்டு வா. அந்த பூ வச்சுக்கோ. போ, வச்சுக்க. போ. வடக்கு வடக்குன்னு எழுதியிருக்க. அப்புறம் இந்தாங்க, இந்த பூவை தலையில வைப்பீங்களா? நல்லா இருக்கு. இந்த தலையில வச்சுக்க. போ. சித்ரா, மாமாக்கு டீ போட்டியா? முதல்ல அப்பா, எல்லாம் எழுதி பழகிக்கடா, அப்பதான் உருப்பிடுவேன். அப்பா, நீங்களே கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிருக்கேன். இந்தாங்க. இரு, உன் புள்ள தப்பு தப்பா எழுதியிருக்கான், சரி பண்ணிட்டு வரேன். உங்க கல்யாண நாளுக்காக திரும்பவும் நான் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. இந்த ட்ரெஸ்ஸாவது எனக்காக போட்டுக்கங்கப்பா, வாங்கிக்கங்க. அறிவு இருக்காடா உனக்கு? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எத்தனை வாட்டா சொல்றது உனக்கு? எடுத்துட்டு போய் குப்பையில போடு. வெற்றி, என்னடா கையில எல்லாம்? என்னடா ஏன் இப்படி காய்ச்சி போயிருக்கு? என்னாச்சுடா? ஒண்ணும் இல்லம்மா. என்னாச்சுன்னு சொல்லு. டேய், இது ஒண்ணு அடிச்சு சம்பாரிச்ச காசுலாம் கிடையாதுமா, நான் உழைச்சு சம்பாரிச்ச காசு. இவரு சொன்னாருன்றதுக்காக தானம்மா நான் உழைச்சு சம்பாரிச்சு எடுத்துட்டு வந்தேன். லேத்து பட்டறையில காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்த்திருக்கேம்மா.
4 நாள் பாக்குற வேலையை ஒரே நாள்ல செஞ்சு கொடுத்துருக்கேன். அந்த சம்பளத்துல தாமா உங்களுக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இத கூட வாங்கிக்க மாட்டாரா அவரு? ஏம்மா நீ கூட வாங்கிக்க மாட்டியாம்மா? அம்மா வாங்கிக்கிறேன்டா. டேய் அம்மா வாங்கிக்கிறேன்டா. என் செல்லமே. அம்மா வாங்கிக்கிறேன்டா. இன்னைக்கு பாயசம் செய்யலாம்னு இருக்கேன். என்னது பாயசமா? அன்பே என்ன நீ அம்மா பாரா மா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. புடவை எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குது. என் பையன் உழைச்சி சொந்த காசுல எடுத்து கொடுத்த புடவை. ஏதோ சிந்தட்டிக் மாதிரில தெரியுது. கொஞ்சம் காசை போட்டு நல்ல புடவையா வாங்கியிருந்திருக்கலாம். அத உன் புருஷன்கிட்ட சொல்லி நல்ல பட்டு புடவையா எடுத்து கொடுக்க சொல்லு. அறிவு இருந்தா அவன் செய்வான். ஏன்டி இப்படி பண்ற? வாய மூடிறேன். அத்தை, இந்த புடவையில நீங்க 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கீங்க. உங்களை உட்கார வச்சு சுத்தி போடணும் போல இருக்கு. அம்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன்னை சந்தோஷமா பாக்குறேம்மா. அநேகமா அந்த சந்தோஷத்துல தான் உன் வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நந்தினி அவன் எங்கம்மா? யார் அத்தை? வெற்றியா? என் புள்ள வெற்றியை தான் கேக்குறேன். அவன் வாங்கிட்டு வந்த புடவையை கட்டியிருக்க. அவன் இத பார்க்க வேணாமா? டீ கூட குடிக்கல அத்தை. டயர்டா இருக்கு, தூங்குறேன்னு சொல்லி மேல போய் படுத்துட்டாரு. அம்மா நான் வேணா போய் அவனை கூட்டிட்டு வரட்டா? டேய் வேணாண்டா. பாவண்டா புள்ள. நாள் பூரா உழைச்சிட்டு வந்திருக்கான். அடிச்சு போட்ட மாதிரி அசதியில இருப்பான். இத போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அவனுக்கு காமிச்சிடலாமா? அதுதான் இருங்க, நானே உங்களை போட்டோ எடுக்கிறேன். இப்படி திரும்புங்க அத்தை. இப்படியா? நல்லா திரும்புங்க. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுப்போம். ரெடி 1 2 3. அம்மா அம்மா இருக்கட்டும். அம்மா நீங்க வாங்க எடுங்க. டேய் இதெல்லாம் எனக்கு எடுக்க தெரியாதா? வாங்க இன்னும் அழகா தெரிவீங்க. போங்க வாங்க அத்தை. போங்க போங்க. ஐயோ இது எப்படி பிடிக்கிறதுனே தெரியல. ஏ சித்ரா சொல்லி கொடு. மேல வைங்க அத்தை. மேலையா? இன்னும் கொஞ்சம் மேல. காமி எங்க காமி? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்குல்ல? ஆமா நந்தினி, நான் ரொம்ப அழகா இருக்கேன். ஆமா ரொம்ப அழகா இருக்கு. இத பாத்துட்டே இருங்க, வந்துடுறேன். ஏன் அழகு அம்மா. சூப்பரா தான் வந்திருக்கு. இவ்வளவு சந்தோஷம் உங்க முகத்துல எங்கம்மா போயிருந்தது இவ்வளவு நாளா? அம்மா எல்லாரும் தேவதானா இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு உருவத்தை மனசுல நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க தேவதையை பெத்த அம்மா இப்படிதான் இருப்பாங்கங்கிற மாதிரி இருக்கீங்க. சோ ஸ்வீட்மா நீங்க.
என்னாச்சு அப்படி பாக்குறீங்க? நான் கேலண்டர்ல பார்த்தேன். அதுல என் ராசிக்கு பரிசு கிடைக்கும்லாம் போடல. அப்பாவுடைய ராசிக்கும் ஆச்சரியம் போடல. ஆனா உன் வாயால பரிசு கிடைக்கும்னு சொன்னேன். எனக்கு கிடைச்சிருச்சு. அப்படின்னா இது உன் வேலையா தானே இருக்கணும். ஏன் வேலையா? எதை சொல்றீங்க? நீ என்ன அம்மான்னு நிஜமா கூப்பிடுறியா இல்ல வாய் வார்த்தைக்காக கூப்பிடுறியா? மா, நிஜமாவே உங்களை என் பெத்த அம்மாவா நினைச்சுதான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். அம்மா கிட்ட போய் சொல்லுவியா? வெற்றிக்கு எங்க 2 பேர் மேலயும் பாசம் அதிகம்தான். ஆனா தானா உழைச்சி சம்பாதிச்சு அந்த காசுல எங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு என்னைக்குமே தோணுனதே கிடையாது. இப்ப சொல்லு, உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? சொல்ல மாட்டேன். இல்லம்மா, எத்தனை நாள் தான் அவரும் இப்படியே இருப்பாரு? அவரும் கொஞ்சம் மாற வேண்டாமா? ஆமா, மாறிதான் ஆகணும். ஆனா அவன் தான் யார் பேச்சையுமே கேட்க மாட்டானே. அதுவும் உன் பேச்சு எப்படி? சிரிக்க சிரிக்க சொன்னா சில பேருக்கு உரைக்காதுமா. வலிக்க வலிக்க சொன்னாதான் உரைக்கும். நான் அவருக்கு வலிக்க வலிக்க சொன்னேன், அவ்வளவுதான். என்னால நம்பவே முடியல அபி. அவர் பிறவியிலே கெட்ட மனுஷனா இருந்தாருன்னா எப்படி சொன்னாலும் அவருக்கு உரைக்காது. ஆனா உங்க புள்ள இப்ப கெட்டவன் வேஷம் தான் போட்டுட்டு இருக்காரு. அந்த வேஷத்தை தாண்டி உள்ள தைக்கிற மாதிரி பேசினா அவரால் அதை மறுக்கவே முடியாதுமா. நான் அதை தான் செஞ்சேன். நீ மந்திரஜாலம் எல்லாம் காட்டுற. சரி சரி, அவங்கிட்ட அப்படி என்னதான் சொன்ன? நான் அவர்கிட்ட பேசின வார்த்தைகள் தாமா. ஆனா இந்த தடவை கொஞ்சம் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டேன். அவருக்கு உங்களை மன்னிக்க மனசு இல்லைங்க. அதே நேரம் உங்க பாசத்தை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு மரக்கட்டையும் கிடையாது. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்ப ரவுடித்தனம் பண்ணாம நேர்மையா உழைச்சு சம்பாதிச்சு அந்த காசுல அவருக்கும் அம்மாவுக்கும் வேட்டி சேலை வாங்கி கொடுங்க. ஒரு நாள் உடம்பு வருத்தி உங்களால உழைக்க முடியாதா? அந்த காசுல அம்மா அப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. வருஷம் முழுக்க பூங்காவனத்துக்காக வெட்டு குத்துன்னு ஓடுறீங்க. சில சமயம் நீங்களும் அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்கல்ல. பெத்தவங்களுக்காக ஒரு நாள் உங்களால ஒதுக்க முடியாதா? நான் அப்படி சொன்னதும் அவருக்கு உரைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கெட்டவரா இருந்தாருன்னா அதுக்கு கோவம் மட்டும்தான் வந்திருக்கணும். ஆனா இவர் நல்லவர். அதனால ரோஷம் வந்து கிளம்பி போய் உழைச்சு உங்களுக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. நிஜமாவே இன்னும் நம்ப முடியலடா தங்கம். நீ பரிசு கிடைக்கும் பரிசு கிடைக்கும்னு சொல்லிட்டே இருந்த. தோ அம்மாவுக்கு பரிசு கிடைச்சிருச்சு. என் கல்யாண நாளுக்கு கிடைச்ச பரிசு. என் வாழ்நாளுக்கும் சேர்த்து ஒரு பெரிய பரிசா அந்த திருநான் காத்தா உன்னை எப்பவோ என்கிட்ட அனுப்பி வச்சிட்டாமா. என் மனசார என் கண்ணார நீ அவனும் ஒன்னா சேர்ந்து வாழ்றத நான் பார்க்கணும்டா. அவ்வளவுதான்டா என்னுடைய ஆசை. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதாம்மா நான் இன்னும் இந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கேன். நிச்சயமா நாங்க ஒன்னா வாழதான் போறோம். அதை நீங்க பார்க்கதான் போறீங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருமா, எந்திரி. திருநான் காத்தம்மா, எதுக்காக இப்படி ஒரு விளையாட்டை பண்றேன்னு எனக்கு தெரியல. நீ ஆரம்பிச்சு வச்சிருந்த நாடகத்தை நீதான் தாயி சுபமா முடிக்கணும். இந்த பொண்ணையும் என் புள்ளையும் சேர்த்து வச்சு 2 பேரையும் 100 ஆயுசுக்கு ஒன்னா வாழ வைக்கணும் தாயே. நீ நல்லா இருப்படா செல்லம். நீ நினைச்சது நிச்சயம் நடக்கும். மா, இன்னைக்கு உங்க வெட்டிங் டே. நீங்க சந்தோஷமா கவலைப்படாம நிம்மதியா போய் தூங்குங்க, சரியா? போங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல கமலா, உன்னை எப்பவும் சாயம் போன புடவையிலேயே பார்த்து பார்த்து திடீர்னு இந்த புடவையில பார்த்த உடனே வித்தியாசமா இருக்கு. நந்தினி கொடுத்தாங்க. இந்த சேலைக்கு இதான் மேட்சா இருக்குமா. நல்லா இருக்குங்களா? இது வெறும் புடவை தாங்க. ஆனா என்னுடைய மனசு எப்படி மாத்திருச்சு தெரியுமா? ரொம்ப நாளைக்கு அப்புறம்
நான் சந்தோஷமா இன்னைக்கு தாங்க சிரிக்கிறேன். நீ இப்படி சிரிக்கிறத பார்த்து எனக்கும் ரொம்ப நாளாச்சு கமலா. சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் யாரா இருக்கும்? யாரு? இந்த வீட்டுக்குள்ள வந்து மூலையில உட்காந்துருக்காளே அபி. பாத்தீங்களா, உடனே உங்களுக்கு முகம் வாடி போச்சு. இது வரைக்கும் யாராவது சொல்லி நம்ம வெற்றி கேட்டிருக்கானா? உலகத்திலேயே என் அப்பா தான் பெருசுன்னு சின்ன வயசுல இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட நீங்க சொல்லி கூட அவன் கேட்கலையேங்க. ஆனா இந்த அபி எப்படியும் அவன் காதல் இந்த விஷயத்தை ஏத்தி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாளாவது நடக்க வச்சிட்டாளா இல்லையா சொல்லுங்க? அந்த பொண்ணு சின்ன சின்ன விஷயமா தான் ஆரம்பிக்கிறா. ஆனா அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்குது தெரியுமா? வருஷ கணக்கா சிரிக்காம இருந்த என்ன இப்படி வாய் விட்டு சிரிக்க வச்சிட்டாளுங்க. உண்மையிலேயே அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க. கெட்ட பொண்ணுன்னு யார் சொன்னா? நம்ம வீட்டுக்கு அவ தேவையில்லைன்னு தான் சொல்றேன். அது எப்படிங்க? அவ நம்ம வீட்டுக்கு தேவையில்லாத பொண்ணுன்னு நீங்க சொல்ல முடியும்? இதே நம்ம வெற்றிய வேற எந்த பொண்ணாவது இந்த அளவுக்கு மாத்திருக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. வெற்றியை புடிச்சு போய் அவ இங்க வரல. ஏதோ சாமி ஒரு முடிச்சு போட்டிருக்கு, சாமி கொடுத்த தாலி, அது காட்டினதுதான் வழி நீங்க வந்திருக்கா. ஆமாங்க, அவ கூட 1000 பிரச்சனை வந்துச்சு, இனியும் வரும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா தனிப்பட்ட அபின்ற பொண்ணு இந்த வீட்ல ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்காளா சொல்லுங்க? என்ன கமலா, கூடவே இருந்து உன் மனசு அவனுக்கு ஆதரவா மாறிடுச்சா? இல்லங்க, தினமும் அவன் நடந்துக்கிறத தான் நான் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேனே, அதை வச்சு சொல்றேன். தங்க தட்டுல பிறந்து பூமைத்தில வளர்ந்த பொண்ணு இங்க வந்து கொசு கடையிலயும் வேர்வையிலையும் எதுக்காக இங்க கஷ்டப்படணும் சொல்லுங்க? எனக்கு என்னமோ எல்லாமே சாமி போட்டு வச்சு கணக்குன்னு தாங்க தோணுது. என்ன சொல்ற? எங்க உலகமே என் புள்ளைய கைவிட்டுருச்சுங்க. அவன் பொறுக்கி அயோக்கியன் முடிவு பண்ணி விலைக்கு வச்சிடுச்சு. ஏன் பெத்த அப்பா உங்களுக்கு கூட அவன் வேண்டாத புள்ள தானே. நான் எத்தனையோ நாள் சாமி கும்பிட்டு அழுதுருக்கேன். அவன் அடிதடியில காயப்பட்டு வரும்போதெல்லாம் அந்த கத்தி அவன் கழுத்துக்கு போயிடக்கூடாதுன்னு அவ்வளவு வேண்டி இருக்கேனா. அதுல ஏதோ ஒரு சாமி தான் இறக்கப்பட்டு இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்குன்னு நான் நம்புறேங்க. எங்கேயோ பிறந்த பொண்ணு இங்க வந்து சேர்ந்திருக்கா. அதுவும் நம்ம வீட்டுக்கு நல்லது பண்றா. எதுக்காகங்க? அது சாமியோட கணக்கு இல்லாம நடந்திருக்குமா சொல்லுங்க? இப்ப என்னதான் சொல்ல வர நீ? நம்ம வெற்றியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த சாமி இந்த பொண்ணை இங்க அனுப்பி வச்சிருக்குங்க. இவளை விட்டு அவனை திருத்தி ஒரு நல்ல வழி கொண்டு வர்றதுக்கு வேற பொண்ணே கிடைக்காதுன்னு சொல்றேன். அவளை நீங்க ஏத்துக்க வேணாங்க. அது தானே எப்ப வேணும்னாலும் நடக்கட்டும். ஆனா இன்னொரு தடவை அந்த பொண்ணை வீட்டை விட்டு போன்னு சொல்லாதீங்க. நீங்க இருன்னு சொல்ல வேணாம், போன்னு சொல்ல வேணாம். அவ இத்தனை நாள் இங்க இருந்தால யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம அவ பாட்டுக்கு ஒரு மூலையில இருக்கா. அதே மாதிரி அவ இருந்துட்டு போட்டுங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க. என்னங்க, அவ சொன்ன ஒரே வார்த்தைக்காக என் புள்ள இவ்வளவு பாடுபட்டு உழைச்சிருக்கான். கையெல்லாம் பழுத்து போய் புண்ணாகிற வரைக்கும் உழைச்சி உங்களுக்கு எனக்கும் துணிமணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்படியே விட்டா நம்ம புள்ளைய முழுசா மாத்திருவாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுங்க. தயவு செஞ்சு அந்த புள்ள இங்கே இருந்துட்டு போட்டுங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல கமலா. இனிமே இதை பத்தி பேச வேண்டாம், விட்டுடு. சரி, நான் பேசல. கொஞ்சம் இருங்க. இந்தாங்க, உங்களுக்காக என் புள்ள ரத்தமும் வேர்வையும் சிந்தி பாடுபட்டு சம்பாதிச்சு வாங்கின வேட்டி சட்டை. அவனுடைய பாசத்தை நீங்க மதிக்க வேணாம், ஆனா அவன் உழைச்ச உழைப்பையாவது நீங்க மதிக்கணும்ல. இந்தாங்க, வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க. இந்தாங்க. இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். இன்னும் இந்த நாள் முடியல. நம்ம புள்ள ஆசைப்பட்டிருக்கான்ல, அவன் முன்னால நீங்க இதை கட்டிட்டு வர வேணாம். ஏங்க, எனக்காக கட்டிக்கிட்டு வாங்க. ஏங்க,
எனக்காக